ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதரின் புஸ்தகம் 30 சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சாயங்காலத்துல அழுகை தங்குமா, விடியற் காலத்துல களிப்பு உண்டாகுமா. தேவ பிள்ளைகளே, அப்ப மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஒருவேளை என் வாழ்க்கையில் ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு அழுது கொண்டிருக்கீங்களா? எப்படி பிறந்த கடப்பை அப்படி கலந்த ஒருவேளை இரவடையில் நீங்கள் வேதனையோடு கூட காணப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு களிப்பை வைத்திருக்கிறார். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, விடிய காலத்தில் களிப்பு உண்டாகுமா. ஆமென். நீங்கள் அதுக்கு முந்தின பகுதி வாசிங்கன்னா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நான் ஆண்டவர் யார்? தயவுள்ள கர்த்தர். ஆமேன். இரக்கமுள்ள கர்த்தர், மன்னிக்கிற கர்த்தர். ஆமேன். தேவ பிள்ளையில அவர் தயவு பாராட்டுகிற தெய்வனாக இருக்கிறார். அவர் தயவு நீடிய வாழ்வா. ஒருவேளை நம்முடைய செய்த பாவத்தினால, தவறுனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்த காரியத்தினால சில கடினமான பாதைகளை நம்ம கடந்து போகிறது போல இருக்கலாம். ஒருவேளை அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார். இல்லை தேவப்படையில், ஒருவேளை அவர் உங்களை உணர்த்தணும்னு நினைத்திருந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் உணர்த்துவார். அன்றைக்கி தாவீது பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி கொண்டு உணர்த்தினார் அல்லவா. தேவப்படையில் ஆண்டவர் நம்ம பரிசுத்தத்தை எதிர்பார்க்குற கர்த்தர். ஆண்டவர் நம்முடைய நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறதுனால அவரை போல நம்ம வாழணும்னு நினைக்கிற கர்த்தர். அவர் குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கர்த்தர். அதனால் சில நேரத்தில் நம்ம கடினமான பாதைகள் போகும்போது, நம்ம கண்ணீரின் பாதையில் பார்க்கும்போது ஆண்டவரை கைவிட்டார். இல்லை, அவர் இன்னைக்கும் தயவுள்ள தெய்வனாக இருக்கிறார், இரக்கமுள்ள தெய்வனாக இருக்கிறார். மாலையில் அழுகை என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். தெய்வ பிள்ளையில விடிய காலத்தில் களிப்பு உண்டாகுமா? ஒருவேளை கடந்த நாட்களில், கடந்த இரவில் நீங்கள் அழுகைய வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதரின் புஸ்தகம் 84 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். பாருங்களேன், அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. அழுகையே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தான். சரி, எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இனி எழும்ப முடியாது, அடி பாதாளத்தில் என் வாழ்க்கை போயிடுச்சு, அப்படி கண்ணீர் விட்டு கலங்குகிறாங்க அல்லவா. தேவப்படியில் அழுகிய களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்கன்னா, அங்கே யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யூத மக்கள் அவ்வளோதான் அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. அங்கே லெட்டர் கொடுத்து அமிச்சாச்சு, எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அல்லவா, தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார் அல்லவா. தேவ பிள்ளையில ஆண்டவர் எஸ்தர் மூலமா கர்த்தர் பெரிய ஒரு மாறுதலை செய்து அழிந்து போக வேண்டிய அழுகையில் இருந்த யூத குலத்தை கர்த்தர் களிப்புடைய செய்வார்னா, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிழ்ச்சியை களிப்பை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. மாலையில் அழுகையினால் காலையில் அக்களிப்புன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, யார் என்னென்ன காரியத்தினால, உபோத்திரத்தினால, வேதனையினால கண்ணீர் வலிச்சுட்டு அழுது கொண்டிருக்காங்களோ, ஏசப்பா, நான் அழுகைக்கெல்லாம் களிப்பாய் மாறட்டும், எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே, வேதனைகள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உங்கள் தயவு இன்னைக்கு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமா உமக்கு செலுத்துகிறோம். நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துள்ளோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்கள் கண்ணீரை காணுகிற கர்த்தர். தைரியமாக போங்க. God bless you.